ஒரு ஆண்மகன் ஒரு மகள் விஷயத்துல வரக்கூடிய ரோசம் மனைவி விஷயத்துல வராது. ஒரு மகள் விஷயத்துல வரக்கூடிய ரோசம் மனைவி விஷயத்துல வராது. அதை ஒரு செய்தியின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, தந்தையே, மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமான்னு கேட்டாங்க. சொல்லுவாங்க, கேட்குற என்ன பேசுறாங்க அப்படின்னு, அல்லது நேரடியாக சொல்றாங்க, அன்னக லா தக்லபு லி பனாதிக், உங்களோட மகள்மார் விஷயத்துல நீங்க கோபமே இல்லாம இருக்கிறீங்க, அதாவது ரோசமே இல்லாம இருக்கிறீங்க. அந்த கருத்துல சொல்லப்படுற சொல்லுது. எந்த விதமான ரோசம் உங்களோட மகள் விஷயத்துல வருதுன்னு மக்கள் பேசுறாங்கன்னா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னன்னு. ஹாதா அலி நாகிஹுன் இப்னத் அபி ஜஹல், அபூ ஜஹலுடைய மகளை அலி ரலியல்லாஹு முடிக்க போறாங்க, நீங்க என்ன செய்றீங்க, சும்மா எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு. என்ன, ஃபாத்திமா தான் மகள். பொதுவாக ஒரு மகள் இருக்கிற நேரத்தில் மருமகன் 2ஆம் திருமணம் முடிக்க போறேன்னா மனைவிட்ட 2ஆம் திருமணம் பேசுற எல்லா தந்தைக்கும் என்ன கோபம் வரும்? மனைவிட்ட போய் 2ஆம் திருமணம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மகள் இருக்கக்கூடிய அந்த கணவர் 2ஆம் திருமணம் முடிக்க போகல கொஞ்சம் ரோசம் வரும். விளக்கம் சொல்லுவாங்க, வசதி இருக்கணுமா இல்லையா, 2ஆவது திருமணம் இஸ்லாம் கொடுத்தா இருக்குது, வசதி இருக்கணுமா இல்லையா, முதலாவது தீன் இருக்கணும், தொழுகை இருக்கணும், சுன்ன தொழுகை இருக்கணும். அப்படி அந்த இடத்துல எல்லா சட்டமும் மனைவி இவருக்கு என்ன சட்டமெல்லாம் சொன்னா அத்தனை மகள் விஷயத்துல என்ன செய்வாரு, அதை சொல்லுவாரு. நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறி மக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். இன்னி லஸ்து ஹல்லிலு ஹராமன் வலா உஹர்ரிமு ஹலாலன், நான் வந்து ஹலால ஹராமாக்கவும் வரல, ஹராமை ஹலாலாக்கவும் இல்லை. ஆனால் அலி எனக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, ரபி இப்னு ஆஸ் எனக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தார் ஜைனபை முடிச்ச நேரத்தில். அந்த ஒப்பந்தத்தை அவர் என்ன செஞ்சார், முறையாக நிறைவேற்றினார். ஆனா அலி என்ன செய்யல, அதை நிறைவேற்றவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் ஒரே வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்று சேர மாட்டார்கள். 2 பேரும் முஸ்லிம் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னி அகாஃபு அன் துஃப்தன ஃபீ தீனிஹா, அவருடைய மார்க்கத்தில் சோதனை ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன், மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை பயப்படுகிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜ் சொல்றாங்க, ஒரு தந்தை என்ன செய்யலாம், ஒரு மகளை திருமணம் முடிக்கிற நேரத்தில் அந்த மகளுடைய மனநிலையை கருதி, அவங்களுடைய உடல்நிலையை கருதி, அவங்களுடைய சூழ்நிலையை கருதி, அந்த சமுதாயத்துடைய நிலையை கருதி, ஏன்னா மகள் இருக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, இன்னொரு திருமணம் முடிக்க கூடாது, ஒப்பந்தம் பண்ணலாம்ன்றதுக்கு இந்த செய்தி என்ன செய்கிறது, ஆதாரமாக இருக்குது. யாரு, தந்தை ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம். அப்படி ஒப்பந்தம் பண்ணினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இன்னொரு செய்தியில சொல்றாங்க, நீங்கள் நிறைவேற்ற தகுந்த ஒப்பந்தங்களிலேயே உயர்ந்த ஒப்பந்தம் எது தெரியுமா, எதன் மூலம் நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டீர்களோ அந்த ஒப்பந்தங்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி, எதன் மூலம் உங்களுக்கு மனைவி ஹலால் ஆகினாங்களோ அந்த நேரத்தில் நீங்க கொடுத்த ஒப்பந்தங்கள் இருக்குது, அதுதான் நீங்கள் நிறைவேற்றுவதிலேயே மிக தகுதியான ஒப்பந்தம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒப்பந்தம் எடுத்துட்டால், இதுக்கு புறவு எடுக்கலாது, புற உள்ளவர்களுக்கு சரியா எடுத்து விட்டால் நிறைவேற்றுவது கடமை அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தார்கள் இந்த செய்தியில என்ன செய்து புரிகிறது. இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரோசம் என்ற பகுதி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன செய்யும், இது வரும். எங்களுடைய அதாவது கணவன்மார் செய்யக்கூடிய பெரிய தவறுகள் உண்டு, என்ன தெரியுமா, இது சொல்லி ஆகணும், நடக்க போறதும் இல்லை, ஆனா தேவையில்லாம இந்த ரோசத்தை என்ன செய்யறது, கிளறி கொண்டிருக்கக்கூடிய பகுதி. நான் எப்படி 2ஆம் திருமணம் முடிப்பேன் அப்படின்றது தேவையா? இது நம்ம சரியா, அதாவது இந்த மாதிரி நம்ம சொல்றோமா, சொன்னா என்ன நடக்கும், மனைவிட்ட இயல்புல ஒரு ரோசம் என்ன செய்யும், வெளிப்படும். அது வரக்கூடாதான், அது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரா. யார் சொல்லி கொடுத்தது, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரெல்லாம் கிடையாது. அது இந்த ரோச உணர்வு பெண்களிடத்தில் இருந்தே ஆகும் என்பதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. வந்த நேரத்தில் நீங்க வந்து என் சிஸ்டரை திருமணம் முடிச்சுக்கங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறேன், சிஸ்டரை திருமணம் முடிக்க கூடாது என்ற அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு தெரியாம அவங்க சொல்றாங்க, சரியா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ துஹிப்பீன தாலிக், உங்களுக்கு நாங்கள் மறுமணம் செய்வது உங்களுக்கு விருப்பமானு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அதுக்கு உம்மு ஹபீபா என்ன பதில் சொன்னாங்கடா, லஸ்து லக பி முஹ்லியா, நான் ஏற்கனவே தனிச்சவள் இல்லைன்னு கேட்டான். நான் ஏற்கனவே ஒரு மனைவியா உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க இப்படி சொல்றது நியாயம், ஏற்கனவே நீங்க பல திருமணம் முடிச்சுக்கிறீங்க, அதனால தான் நீங்க இன்னொருவரை முடிக்க போறதா எனக்கு ஒரு செய்தி வந்தது. செய்தி அப்ப அது பொய், ரசூலுல்லாஹ் அப்படி முடிக்கவே இல்லை, யாரோ ஒருத்தர் செய்தியை பரத்தி விட்டாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி முடிக்கிற சிந்தனை இருக்கல, எனக்கு செய்தி வந்தது, அதனால தான் நான் உங்களிடத்துல சொல்றேன், ஏன்னா தங்கச்சியை முடிச்சுக்கங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கூடாதுன்றதையும், யாரை பத்தி செய்தி வந்ததோ அவங்களே எனக்கு முடிக்கிறதுக்கு என்னது தகுதி இல்லை என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்திட்டாங்க.
காரணம் வந்து அபூ சலமாக்கும் எனக்கும் சுவைபா பால் ஊட்டிக்கிறாங்க, அவட மகளை தான் என்ன செய்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்திட்டாங்க. இந்த இடத்துல என்ன முக்கியமான ரசூலுல்லாஹ் எப்படி கேட்கறாங்க, அவ துஹிப்பீன தாலிக், நீங்க இதை விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க, லஸ்து லக்க பிமுக்லியா, ஏற்கனவே நான் தனிச்சு இல்லைன்னா, ஏற்கனவே நான் தனிச்சு இல்லை என்று சொன்னாங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவையில்லாத ரோசங்களை கிளறக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில அது என்ன செய்யும், பாதிப்பு ஏற்படுத்தும். இது மார்க்க ரீதியாக கூட நல்லதல்ல. அப்ப நாம என்ன செய்வோம்னா, முடிக்க சும்மா பயிற்சி கொடுக்குறாங்களா, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க என்ன தெரியுமா, இப்படி இப்படி சொல்லி சொல்லி வந்தா தான் ஒரு காலத்தில் எக்ஸாம்பிள் மனைவியுடைய விருப்பத்தை யார் இதுல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இடத்துக்கு அடைய மாட்டார்கள் என்பதற்கு இந்த செய்தியெல்லாம் பெரிய ஒரு ஆதாரம். இந்த செய்தியெல்லாம் பெரிய ஒரு ஆதாரம். நாம எப்பையும் இன்னும் இருக்கு, எனக்கு தாயா நீயாண்டு வந்தால் மனைவி பார்த்து, தாயா மனைவியாண்டு வந்தா தாய் தான் முக்கியம். யார் உங்கள்கிட்ட கேட்டாங்க இதை? இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். இதெல்லாம் பெண்களை பொறுத்த, மனைவி என்பதை பொறுத்த வரைக்கும் உரிமை தேட, அதாவது உங்கள் முகம் என் பக்கம் தான் என்ன செய்யணும் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய உறவு தான் கணவன் மனைவி உறவு என்றது. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மை நல்ல முறையில் நிர்வாகம் செய்து கொண்டு போகணுமே தவிர, அதை புரிஞ்சு நம்ம நடத்தி கொண்டு போகணுமே தவிர, எங்கேயாவது ஒரு சஹாபி இந்த மாதிரி சொன்னது, தாயை எங்களை விட விரும்பினவங்க நபித்தோழர்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல நீயா இப்படி என்று வந்தா நான் இப்படித்தான் முடிவெடுப்பேன் எங்கேயாவது முடிவை சொல்லி கொண்டு பிரச்சனை ஏற்படுத்தின மாதிரி எங்கேயா கண்டிருக்கீங்களா? இல்லை. தாயுடைய நீங்க தாய் மீது காட்டக்கூடிய அன்பு வேறு, மனைவி மீது காட்டக்கூடிய அன்பு வேறு, ஒப்பிட்டு பார்க்கிற அன்பல்ல. மகளா மகனாண்டு வந்தால் இது பிள்ளைகளே செய்வாங்க, உனக்கு தாய் விருப்பமா தந்தை விருப்பமா இப்பயே ஆரம்பிச்சு விடுறது. விளங்கிட்டா, யார் முதலாவது உனக்கு விருப்பம்? அப்ப தந்தை என்னோட தாய்க்கு ஒரு கோபம், அல்லது தாய் என்னோட தந்தைக்கு ஒரு கோபம். இது நல்ல பரிமுறையே இல்லை. யாராவது வீட்டில் வந்து அப்படி கேட்டாலும் என் பிள்ளைக்கு 2 பேரும் விருப்பம், இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கணும். என் பிள்ளைக்கு 2 பேரும் விருப்பம் என்பதை என்ன செய்யணும், நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர நீயா நானாண்ட பழக்கத்தை என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, உருவாக்கவே கூடாது. அது நல்ல நிர்வாகமும் அல்ல. உள்ளத்துல இருக்கணும் எது முக்கியம் எது முக்கியத்துவம் இல்லை, எங்க முக்கியம் எங்க முக்கியத்துவம் இல்லை இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி இதெல்லாம் இஸ்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நம்ம தாயை முற்படுத்துகிறோம், ஆனா அங்க வீட்டில் போய் கேட்டா வழங்கும். வீட்டில் போய் கேட்டானா இந்த வார்த்தைக்கும் வசனத்துக்கும் தான் இங்க போராட்டமே தவிர, வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே இல்லை. உண்மையிலே தாய்க்கு அப்படி நடக்கிறாங்கன்னு கேட்டா அப்படி அல்ல. இதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம எப்பொழுதும் வார்த்தை அளவில் உரிமை அளவில் இந்த ரோஸ் இதெல்லாம் கைரா இதோட சம்பந்தப்பட்ட பகுதி, ரோசத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. இன்னொரு மனைவி இடத்துல உணவு வந்த நேரத்தில் அந்த பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னொரு மனைவி இடத்தில் அது பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னா, மகள் வந்து நீங்க வந்து கோபப்பட மாட்டீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் பெண்கள் நீங்க இதை எப்படி அளந்து கொள்ளணும் என்றால், எங்கெல்லாம் அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற அடிப்படையில் அவங்க பேசுறாங்களோ, நீங்க அவங்க பக்கம் சாயணும் என்று எந்த இடங்கள் எல்லாம் பேசுறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் ரோசத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய அம்சங்கள். இந்த இடங்கள்ல மௌனம்தான் சிறந்த நிர்வாகமே தவிர, பதில் சொல்லி விளங்கப்படுத்திட்டு உலகத்தில் ஒரு சிறந்த நிர்வாகமே கிடையாது என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.